வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால 2025ல வெளியான கலியுகம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான சர்வைவல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட கதையை 2060ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. ஸ்ரதா ஸ்ரீநாத்தும் கிஷோரும் முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலா பஞ்செல்லாம் வந்துருது, குடிக்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, இந்த மாதிரிலாம் உலகம் போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு குரூப் இருக்காங்கல்ல, நல்லா செழிப்பானவங்க, அதே மாதிரி திறமையானவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு குரூப்பா மாறிடுறாங்க. மத்த எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு நம்ம மட்டும் சேஃபான இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு வசதி எல்லாம் பண்ணிடுறாங்க. தண்ணி வசதி கடல் தண்ணியை நல்ல தண்ணியா மாத்திடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கரண்ட் வசதி பண்ணிருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன்ல இருந்து கரண்ட் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வசதி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்கள ரெசிடென்ஸ் அப்படின்ற மாதிரி அழைச்சுப்பாங்க. அவங்க எல்லாம் மட்டும் சேஃபா ஒரு பகுதியில இருக்காங்க. மத்த ஆளுங்க இருக்காங்கல்ல, அதுக்கு வெளியே தான் இருக்காங்க. நம்ம எப்படியாவது ரெசிடென்ஸுக்கு போகணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ரெசிடென்ஸ் கிட்ட கன்னெல்லாம் இருக்கும், இவங்களை காலி பண்ணிடுவாங்க. அதனால இவங்க ஒரு இனக்குழுவா உருவாகுறாங்க. இவங்க பேரு லிபரேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இவங்க உருவாகுறாங்க. எப்படியாவது ஒரு நாள் ரெசிடென்ஸ்குள்ள நம்ம போயிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் கலியுகம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ரெசிடென்ஸ் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியல. ஆனா லிபரேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த பகுதி பாலைவனம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இந்த ரெசிடென்ஸ்க்கு சாப்பாட ஒரு வழியா கொண்டு போவாங்க. அந்த வண்டியை எப்படியாவது அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி லிபரேட்டர்ஸ்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா சாப்பாட ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போவாங்க. மிலிட்டரிக்காரங்க டேங்க்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டேங்க்ல வச்சு தான் கொண்டு போவாங்க. சாப்பாடுலாம் இருந்த காலத்துல இவங்களுக்கு மட்டும் சாப்பாடெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதாவது கெட்டு போகாத மாதிரி சாப்பாடை சேர்த்து வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நிறைய சாப்பாடை சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த குரூப்பை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, எப்படியாவது அந்த சாப்பாடை கொஞ்சம் எடுக்கணும், பட்னியால தினம் தினம் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இந்த லிபரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெசிடென்ஸ்ல இருக்க ஒரு பையன் இவங்க கிட்ட மாட்டிருக்கான். அந்த பையன் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணி இவங்க கிட்ட மாட்டிருக்கான் போல. இவனை வச்சு எப்படியாவது ரெசிடென்ஸ்குள்ள போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எப்படியாவது சாப்பாடியாவது கொஞ்சம் திருடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ரெசிடென்ஸ் வந்துட்டு இருக்க இடத்துல சவுண்ட் கேக்குதுல்ல, அவங்களுமே செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. யாராவது ஒளிஞ்சிருக்காங்களான்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்க கபோர்டு லைட்டா அசைஞ்சிட்டு இருக்கு. இப்ப கன்னோட வந்த நபர் இருக்கார்ல, கபோர்டை ஓபன் பண்றாரு. பார்த்தா பயந்த மாதிரி ஒரு லேடி தான் இருக்காங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாரை பார்த்தாலும் கொல்லணும்ன்றது தான் ஆர்டர் போல. இந்த நபர் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு. இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் வேற ஒரு நபர் ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருந்திருப்பாரு. சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி அந்த ரெசிடென்ஸ்க்கு தெரியாம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே அந்த ரெசிடென்ஸ் பையன் கூட 2 பேர் இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப தப்பிச்ச நபரும் கரெக்டா அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஒளிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இந்த வழியா தான் அவங்க வராங்கன்ற மாதிரி இப்ப தப்பிச்ச நபர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு புல்லட் இவர் மேல படுது. இவரோட கதை முடிஞ்சிருது. ஐயோ இவர் இறந்து போயிட்டாரு, நம்ம தப்பிக்கணும்ன்ற மாதிரி இவங்க 3 பேர் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெசிடென்ஸ் பையன் என்ன விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றான். அவன் கத்தி மாட்டி விட்டுட்டா பிரச்சனை இல்ல, அவன் வாயெல்லாம் லாக் பண்ணி தான் இவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு சேஃபான இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. அங்க நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கு. யாரையோ தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. ஸ்கெட்ச்னு ஒருத்தர் லிபரேட்டர் குரூப்ல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வேணான்னு வேலைக்கு போயிருப்பாரு. அவரை பார்க்கறதுக்காக தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த கண்டெய்னர்ல டிக் மார்க் போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. தேடலான்ற மாதிரி தேடி கரெக்டான கண்டெய்னருக்கு வந்துடுறாங்க. இவங்க உள்ள யாருமே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஒருத்தர் பின்னாடி வந்து இவங்களை லாக் பண்றாரு. இவர் தான் ஸ்கெட்சா இருப்பாரு. லிபரேட்டர் ஆளுங்க தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோட இவங்களை விட்டுறாரு. நான் தான் என்னோட வழியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே, எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஸ்கெட்ச் கேக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, எப்படியாவது சாப்பாடை நம்ம எடுக்கணும், அதுக்கு அந்த வண்டியை அட்டாக் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம கிட்ட சின்ன சின்ன கன்னு தான் இருக்கு, அந்த வண்டியெல்லாம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஸ்கெட்ச் சொல்றாரு. இல்ல அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்ற மாதிரி இவன் சொல்றான். இப்பதான் ஒரு பெட்டியை ஓபன் பண்ணி காட்டுறான். அதுக்குள்ள பார்த்தா ஒரு வெடிகுண்டு தான் இருக்கு. ஆக்சுவலா ஒரு பையன் உள்ள இருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் தான் இதை கொண்டு வந்திருப்பான். இது மூலியமா பண்ணலாம்ன்ற மாதிரி ஸ்கெட்சை பார்த்து கேக்குறாங்க. ஸ்கெட்சுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. நிச்சயமா பண்ணலாம், ஆனா பிளான் பண்ணி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்கெட்ச் கிட்ட டீல் பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காருல, அவரோட பேரை நம்ம சிவான்னு வச்சுப்போம். இப்ப ஸ்கெட்ச் இருக்காருல, எப்படி இந்த பையன் உங்ககிட்ட மாட்டினான்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம ஆளுங்க யாரோ இவனை பார்த்திருக்காங்க, இவன் ரெசிடென்ஸ் இனத்தை சேர்ந்தவன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், அதனால தான் லாக் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டாரு. சரி பிளான போடலான்ற மாதிரி இவருமே பிளானுக்கு ஐடியாலாம் சொல்லிட்டாரு. எப்பவுமே
எப்பவுமே அந்த வண்டி இருக்குல்ல இந்த வழியா தான் போகும், அந்த வழியில இந்த பாம்பை செட் பண்ணி வச்சிடலாம், அவங்களுக்கு சின்னதா டவுட் வந்தா கூட நம்ம மாட்டிப்போம், கவனமா இந்த விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி ஸ்கெட்ச் சொல்லிட்டாரு. சிவாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த வண்டி வர மாதிரி சவுண்ட் கேக்குது, நம்ம சீக்கிரமா பாம்பை மறைச்சு வச்சிடலான்ற மாதிரி இவங்களுமே மறைச்சு வச்சிடுறாங்க. அந்த வண்டி அந்த இடத்துக்கிட்ட வந்தா வெடிக்க வச்சிடலான்ற மாதிரி ஸ்கெட்ச் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா வண்டியில வரவங்களுக்கு ஏதோ டவுட் வந்துருது போல, யாரோ முன்னாடி ஓடின மாதிரி இருக்கேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு, நீ பத்திரமா ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி சிவா கிட்ட சொல்லிட்டாரு. சிவா அங்க இருக்க கண்டெய்னர்ல ஒளிஞ்ச மாதிரி வெளியே இருக்க இந்த ரெசிடென்ஸை பார்த்துட்டு இருக்காரு. இவர் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காருல, அதை ஒரு ஸ்டேஜ்ல அந்த ரெசிடென்ஸ் கவனிச்சிடுறாரு. உள்ள இருந்து எவனோ எட்டி எட்டி பாக்குறான்ற மாதிரி சட்டுன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உள்ள ஒளிஞ்சிருந்த சிவாவோட கதையை முடிச்சிடுறாரு. சரி, ஒளிஞ்சிருந்து நம்மளை காலி பண்றதுக்கு பார்த்திருக்கான் போலன்ற மாதிரி அந்த ரெசிடென்ஸ் யோசிக்கிறாரு. வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி வண்டி கிட்ட போயிடுறாரு. இன்னைக்கு இந்த வழியா போக வேணாம், வேற வழியா போலாம் தான் யோசிப்பாங்கன்ற மாதிரி ஸ்கெட்ச் யோசிக்கிறாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல இந்த வழியாவே போலான்ற மாதிரி இந்த வழியா வண்டியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஸ்கெட்சுக்கு சந்தோஷம் தாங்கல. சரி, பக்கத்துல வந்தா வெடிக்க வச்சிடலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா பட்டன் அமுக்குறாரு. அது பக்கத்துல வந்தோடனே வெடிச்சு சதறுது. ஆக்சுவலா அந்த வண்டி கவுர மட்டும் தான் செய்யுது, உள்ள இருக்கவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இப்ப வெளியே வராங்க. வெளியே வந்தவங்க யார் இதை பண்ணுதுன்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப லிபரேட்டர் சைடுல ஒரு 4-5 பேர் கன்னோட வந்து இவங்களை ஷூட் பண்றாங்க. இங்க இருக்க 2 பேரோட கதையை முடிச்சிடுறாங்க. ஃபுட் எல்லாம் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ரெசிடென்ஸ் டீம்ல இருந்து இன்னும் 4-5 பேர் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட மிஷின் கன் இருக்குல்ல, இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே கஷ்டப்பட்டு அந்த குரூப்பை சமாளிச்சிட்டு இருக்காங்க. சமாளிச்சுட்டா இந்த ஃபுட் எல்லாம் நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஈக்குவலா இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்ப ரெசிடென்ஸ் மேல் இடத்துல இருந்து ஏதோ ஒரு தகவல் கிடைக்குது போல, அதாவது விட்டுட்டு வந்துருங்கன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. ரெசிடென்ஸை சேர்ந்தவங்களும் கிளம்பிடுறாங்க. இதை பாக்குற லிபரேட்டர் டீமை சேர்ந்தவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஒளிஞ்சிருக்க மக்கள்லாம் ஓடி வராங்க. மக்கள் எல்லாருமே பக்கத்துல ஒவ்வொரு இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பாங்க. இப்ப ஃபுட் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சோட இவங்க வேகமா அந்த இடத்துக்கு வந்து சாப்பிடுறாங்க. சாப்பாடியே பார்க்காத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லிபரேட்டர் டீம் இருக்காங்கல்ல, மொத்த சாப்பாடையும் எடுக்கிறாங்க. நாங்களே பிரிச்சு தருவோம், சண்டை போடாதீங்கன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப லிபரேட்டர்ஸ்ல ஒருத்தர் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க மட்டும் எங்களுக்கு ஆதரவு தந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமா ரெசிடென்ஸ்குள்ள நுழைஞ்சிடலாம், என்ன சொல்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. மக்களும் சரி சரின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. பிரிச்சு தந்துக்கலான்ற மாதிரி இவங்க சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா ஸ்கெட்ச் மட்டும் அவனுங்க எதுக்காக விட்டுட்டு போனாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இறந்து போனவங்கள பாக்குறதுக்காக பக்கத்துல வராரு. ஆக்சுவலா அவங்க கிட்ட ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், அது பச்சை கலர்ல இருந்திருக்கும், இப்ப ரெட் கலர்ல மாறுது. இது பாமா இருக்க வாய்ப்பு இருக்கு, வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. எல்லாருமே ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த பாம் ஒரு ஸ்டேஜ்ல வெடியுது. கொஞ்சம் பேர் இறந்து போயிடுவாங்க, ஆனா நிறைய பேர் அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இவங்க பத்திரமா இருக்கிறதுக்கு சில இடம் இருக்கும் பாத்தீங்களா, இப்ப அந்த இடத்துக்கு ஸ்கெட்ச் வந்துட்டு இருக்காரு. சிவா இறந்து போயிட்டான். ஆனா சிவா கூட அந்த பையனை கூட்டு வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை பார்க்கிறதுக்காக தான் சர்ச் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. வந்தவர் இந்த பையன் மூலியமா நம்ம ரெசிடென்ஸ்க்கு போக ட்ரை பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ எப்படா ரெசிடென்ஸை விட்டு வெளியே வந்த? அந்த ரெசிடென்ஸோட ஃப்ரெண்ட் டோர் வழியா எங்களால போக முடியாது, வேற ஏதாவது வழி இருக்கும்ல, அந்த வழியா தானே நீ வெளியே வந்திருப்ப, அந்த வழியை எங்களுக்கு சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பையன் என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி அழுதுட்டு மட்டும் தான் இருக்கான், எதுவும் சொல்ல மாட்டான். இப்ப சிவா கூட இருந்தவர் இருக்கார்ல, இவனை தேடிதான் அவங்க மொத்தமா வந்துட்டு இருக்காங்க போல, பேசாம இவனை விட்டுலான்ற மாதிரி சொல்றாரு. எது விட போறியா? இவன் மூலியமா தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும், இவன் நம்ம கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஸ்கெட்ச் சொல்றாரு. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு ரெசிடென்ஸை சேர்ந்தவங்க எல்லாம் கன்னோட வந்துடுறாங்க. இஷ்டத்துக்கு இங்க இருக்கவங்களை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த சிவாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இந்த பையனை விட்டுலான்னு சொல்றாரு. ஆனா ஸ்கெட்ச் ஏத்துக்க மாட்டாரு. இவனை விடுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டைலாம் ஏற்படுது. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சிவாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவரை தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. இவர் பின்னாடியே போலான்னு நினைக்கும் போது அங்க ஒரு பாம்பு வெடிச்சிருது. இவர் பறந்து போய் விழுறாரு. இப்ப காயப்பட்ட மாதிரி இவர் விழுந்து கிடக்கிறாருல, அப்பதான் ஒரு வயசான பெரியவர் இவர்கிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்கான்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அவர் தொலாவிட்டு இருக்கிறதுனால இவர் சட்டுன்னு கண்முழிச்சிடுறாரு. இவரை பார்த்தோன்னா அந்த பெரியவர் ரொம்ப பயப்படுறாரு. என் பையன் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தா தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த பையன் உயிர் போற நிலைமையில இருக்கான்றது இவருக்குமே புரியுது. ஆனா இவர்கிட்ட தான் சாப்பாடு இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பெரியவர் கத்துற சவுண்ட் கேட்டு ரெசிடென்சி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. காத்தாதன்னு சொன்னாலும் இந்த பெரியவர் கேட்க மாட்டாரு. நம்மளாவது தப்பிக்கணும்ன்றதுக்காக ஸ்கெட்ச் இங்க இருந்து வேகமா ஓடிடுறாரு. ஆனா அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, ரெசிடென்ஸ் ஆளுங்க கிட்ட மாட்டிடுறாரு. மாட்டினவர் உயிரை பத்தி கவலைப்பட மாட்டாரு. என் பையனையாவது காப்பாத்துங்க, என் பையனையாவது உங்க இடத்துக்கு கொண்டு போய் சாப்பாடு தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ரெசிடென்ஸ் ஆளுங்க இவரை ஷூட் பண்ணிடுறாங்க. பையனை என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. இதெல்லாம் தள்ளி இருந்து இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இவர் இருக்கார்ல, ஓரளவுக்கு சேஃபான வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. லிபரேட்டர்ஸ்க்கு பிரிச்சு தந்தாங்கல்ல, அந்த டப்பா நிறைய இருக்கு. ஒவ்வொரு டப்பாவா ஓபன்
பண்றாரு, எல்லாமே எம்டியா இருக்கு, ஏதாவது ஒரு டப்பா கிடைக்கும் தேடிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வேற ஒரு பொண்ணு தேடுறதுக்காக வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டப்பால ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த டப்பாக்காக ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. இவர் அந்த பையனுக்கு கொண்டு போய் தரலான்றதுக்காக தான் தேடி வந்திருக்காரு போல. இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ரெசிடென்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சின்ன பையனை எதுவுமே பண்ணல, இவனே கொஞ்ச நேரத்துல செத்துருவான்றதுக்காக விட்டுட்டு போயிடுறாங்க. ஈர என்ன பண்றாருன்னா சண்டை போட்ட அந்த பொண்ணுக்கு ஷாக் கொடுத்து படுக்க வச்சிடுறாரு. இப்ப அந்த டப்பா இவருக்கு கிடைச்சிருது. அப்பன்னு பார்த்து ரெசிடென்ஸ் இந்த இடத்துக்கு வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவர் என்ன பண்றாருன்னா சின்னதா கபோர்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் இவர் வேகமா ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு 3-4 ரெசிடென்ஸ் இந்த இடத்துக்கு வராங்க. இந்த பொண்ணு விழுந்து கிடக்கிறத ரெசிடென்ஸ் பாக்குறாங்க. எப்பவுமே ஷூட் பண்ணி சாவடிக்க தானே செய்வாங்க. ஆனா இவனுங்க 3 பேருமே கொஞ்சம் குறுகுறுன்னு அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஸ்கெட்ச் கவனிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதாவது அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்கன்னு இவருக்கு புரியுது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கெட்சும் வெளியே வராது. ஸ்கெட்ச் அந்த பையனுக்கு எடுத்துட்டு போக நினைச்சாருன்னு நினைச்சோம்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவருக்காக தான் எடுத்திருப்பாரு. இப்ப சாப்பிடலான்னு ஓபன் பண்றாரு. பார்த்தா அதுக்குள்ள துளி கூட ஃபுட் இல்ல. இதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டுமான்ற மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா இவர் கோவப்பட்டு இருக்காரு. இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கல்ல, அதனால அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றத பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. அதனால தான் அந்த பொண்ணை காப்பாத்த வெளியே கூட வந்திருக்க மாட்டாரு. இப்ப அந்த இடத்துல ஒரு வாக்கி டாக்கில சவுண்ட் கேக்குது. இது நம்ம ஆளுங்க வாக்கி டாக்கி மாதிரி தெரியலையேன்ற மாதிரி இவரும் எடுக்கிறாரு. அந்த வாக்கி டாக்கில ஒரு நபர் பேசுறாரு. ரதி நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. என்ன பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி பேசுறாருன்னு இவரும் யோசிக்கிறாரு. ரதி இல்ல, நான் வேற ஒருத்தன் பேசுறேன்ற மாதிரி இவரு சொல்றாரு. என் ரதிக்கு என்னாச்சு, என் ரதி எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. உன் ரதியை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன், நீ ரெசிடென்ஸை சேர்ந்தவனான்னு கேட்கிறாரு. இல்ல, நான் சேஃபான ஒரு இடத்துல இருக்கேன், ஆனா நான் ரெசிடென்ஸ் இல்லைன்னு சொல்றாரு. சேஃபான இடத்துல இருக்கியா, அந்த சேஃபான இடம் எங்க இருக்கு என்கிட்ட சொல்லு, நான் வரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. உங்களை நம்பலாமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. ரதி உனக்கு வேணும்ல, என்ன நம்புன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பதான் ஒரு இடத்துல கதை ஓபன் ஆகுது. இதான் அந்த சேஃப் ஹவுஸ் போலன்ற மாதிரி இவருமே வேகமா அதுக்குள்ள இறங்கி வந்துடுறாரு. அந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன இந்த இடம் வித்தியாசமா இருக்குன்னு யோசிக்கிறாரு. உள்ள இருக்க நபர் இருக்காருல, உங்ககிட்ட இருக்க ஆயுதத்தெல்லாம் தான்ற மாதிரி கேட்கிறாரு. இவருமே ஆயுதம்லாம் தராரு. ஒரு ஆயுதத்தை மட்டும் இங்க இருக்கிற ஒரு இடத்துல மறைச்ச மாதிரி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நபர் தண்ணி எல்லாம் வர மாதிரி பண்றாரு. அந்த தண்ணியில இவர் குளிச்சிட்டு இருக்காரு. அந்த தண்ணியை குடிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அவர் கனெக்ஷனை கட் பண்ணிடுறாரு. குளிச்சது போதும், உள்ள இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வான்னு சொல்றாரு. இப்ப இவருமே அந்த ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாரு. இப்ப கதவு திறந்தோன்னு உள்ள வராரு. உள்ள ஒரு வீடு எப்படி ப்ராப்பரா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. என்ன இந்த மாதிரி ஒருத்தன் சேஃபா இருந்துட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் பேரை நம்ம கிருஷ்ணான்னு வச்சுப்போம். கிருஷ்ணா இருக்காருல, ரதி எங்க, உண்மையிலேயே ரதியை பத்தி உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஸ்கெட்சுக்கு ரதினா யாருன்னே தெரியாது. ஆளுங்க ரேப் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு தான் ரதி போலன்னு யோசிக்கிறாரு. ரதியை பத்தி எனக்கு தெரியும், அவ சேஃபான ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கா, நான் எப்படியாவது உனக்கு கண்டுபிடிச்சு தரேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் ரொம்ப மாசமா சாப்பிடாம தான் இருக்கேன், ஃபுட் இருந்தா மட்டும் தான்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த நபர்கிட்ட ஃபுட் எல்லாம் இருக்கும் போல. இப்போ ஒரு டப்பாவை எடுத்துட்டு வந்து இவருக்கு தராரு. அந்த டப்பாவை பார்த்தோன்னே இவருக்கு சந்தோஷம் தாங்கல. வேகமா ஓபன் பண்ணி உள்ள இருக்க ஃபுட் எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, வேகமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த கிருஷ்ணா இருக்காருல்ல, ரதியும் எப்பவுமே இப்படிதான் சாப்பிடுவா, இவ்வளவு வேகமா சாப்பிடாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, நீ தினமும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்க போல, என்னோட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவரும் வேக வேகமா சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காரு. விக்குது, அதனால இந்த நபர் தண்ணி எல்லாம் தராரு. அதே சமயம் அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லாக்கரை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. எதுக்காக உள்ள போறான், உள்ளதான் இவன் ஃபுட் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவர் அந்த லாக்கரையே பாக்குறாரு. திரும்பி வெளியே வந்த கிருஷ்ணா இருக்காருல, என் கூட வான்ற மாதிரி ஒரு ரூம் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. இந்த ரூம்ல தான் ரதி தங்கிட்டு இருந்தா, இந்த ரூமை இதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப அந்த இடத்துல பாத்ரூம்லாம் இருக்கு. தண்ணியை குடிக்கணும்ன்ற மாதிரி தண்ணியை ஓபன் பண்றாரு. தண்ணி வரமாட்டேங்குது. 1 மணி நேரம் மட்டும் தான் தண்ணி வரும், இந்த 1 மணி நேரம் தான் வரும், நீ கவனமா அந்த டைம் குடிச்சுக்கோன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த கிருஷ்ணா கண்டிப்பா ரெசிடென்ஸ் இல்ல அப்படின்றது இவருக்கு தெளிவா தெரியுது. ஆனா கொஞ்சம் வசதியோட இருக்காருல, அது எப்படின்ற மாதிரி ஸ்கெட்சுக்கு டவுட் வருது. நேரடியாவே இவர்கிட்ட அந்த விஷயத்தை கேட்கிறாரு. அதுக்கு அவர் இருக்காருல, கண்ணை காமிச்சு மிரட்டுறாரு. ரதியை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்க, நீ அவ்வளவு நாள் உள்ள இருந்துக்கலாம், தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காதன்ற மாதிரிலாம் இவரை மிரட்டி வைக்கிறாரு. ஆனா ஸ்கெட்ச் இருக்காருல, இவனுக்கு மட்டும் எப்படி சாப்பாடு கிடைக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இது பெரிய வீடு இல்ல, இந்த வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாரு. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் சிசிடிவில சில விஷயங்களை வாட்ச் பண்றாரு. என்ன இவன் வாட்ச் பண்றான்ற மாதிரி ஸ்கெட்ச் பாக்குறாரு. அந்த கிருஷ்ணா ஏற்கனவே ஆயுதத்தெல்லாம் வாங்கியிருப்பாரு. அந்த சமயம் ஸ்கெட்ச் ஒரு ஆயுதத்தை மட்டும் வெளியே ஒளிச்சு வச்சிருப்பாரு. இப்போ ஒரு கம்பியை போட்டு அந்த ஆயுதத்தை உள்ள எடுத்துடுறாரு. இதை தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இது மூலியமா லாக்கரை ஓபன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாரு. ஓபன் பண்ணவே முடியல. பயங்கரமா இவர் கோவப்பட்டு இருக்காரு. இவர் ஒரு 2-3 நாள் இங்க இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சாப்பாடு எடுத்துட்டு வந்து கிருஷ்ணா தராரு. பாதி சாப்பாடு தான் இருக்கு. என்ன சாப்பாடு குறைஞ்சுக்கிட்டே
இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. இருக்கிறத தானே தர முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி கிருஷ்ணாவும் சொல்றாரு. இப்ப அந்த கிருஷ்ணாவும் எப்ப எனக்கு ரதியை கண்டுபிடிச்சு தரப்போறன்ற மாதிரி கேக்குறாரு. உண்மையை சொல்லிடலான்ற மாதிரி இந்த ஸ்கெட்ச் யோசிக்கிறாரு. ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சாங்க, அந்த பொண்ணு தான் ரதின்னு நினைக்கிறேன், அவ ஆல்ரெடி செத்து போயிட்டா. ரதி இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாலும் அதை நான் உனக்கு பண்ணி தரேன், என்ன இந்த இடத்துல வச்சுக்கோ, எனக்கு சாப்பாடு வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பொய் சொல்லாத, ரதி செத்துலாம் போயிருக்க மாட்டான்ற மாதிரி கிருஷ்ணா சொல்றாரு. நான் உண்மையை தான் சொல்றேன், அவ செத்து போயிட்டான்ற மாதிரி ஸ்கெட்ச் சொல்றாரு. அவர் கோவப்பட்டு இவர் அடிக்கிறதுக்காக வராரு. ஸ்கெட்ச் இருக்கார்ல, கத்தியை வச்சு நம்ம அட்டாக் பண்ணிடலாம் அட்டாக் பண்றதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள அவர் தடுத்துறாரு. தடுத்த கிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, இவரோட கதையை ரொம்ப கொடூரமா இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இவ்வளவு நாள் சாப்பாடு மாதிரி தந்தாரு பாத்தீங்களா, அது எல்லாமே மனித மாமிசமா இருக்கும். அதாவது இங்க வர வச்சு ஆளுங்களை சாவடிக்கிறது தான் இவரோட வேலைன்றதை ரிவீல் பண்றாங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஸ்கெட்சுக்கு ஒரு வாக்கி டாக்கி கிடைச்சது இல்ல, அது இவரோட வாக்கி டாக்கியா இருக்கும். இவரும் திரும்பி மேல போய் வஸ்ட் வந்துடுறாரு. இப்ப மேல வேற ஒரு பொண்ணு ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்துக்கு வராங்க. இந்த பொண்ணோட பேரு பாரி அப்படின்றது. இப்ப பாரிக்கு இந்த வாக்கி டாக்கியோட சவுண்ட் கேக்குது. இப்ப பக்கத்துல வந்து அந்த வாக்கி டாக்கியை எடுக்கிறாங்க. இவர் ஸ்கெட்ச் கிட்ட ரதின்னு ஒரு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேசினாரு பாத்தீங்களா, ஆனா இப்ப ஜெரின்னு ஒரு நபர் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. நான் டாம், என்னோட ஃப்ரெண்டு ஜெரி அங்கதான் இருக்கான், நீ அவனை பாத்தியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் அவரை பார்க்கல, ஆனா அவரை கண்டுபிடிச்சு தரேன், ப்ளீஸ் எந்த இடத்துக்கு நான் வரணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவளை வர வச்சு காலி பண்ணலான்ற மாதிரி கிருஷ்ணா முடிவு பண்ணிடுறாரு. இப்ப அந்த டோரை இவங்களுக்காக ஓபன் பண்றாரு. அப்பன்னு பார்த்து கூரிய உடைச்சிட்டு ஒரு பையன் வந்து வெல்றான். அதாவது ரெசிடென்ஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த பையன் இந்த இடத்துல வந்து வெல்றான். இவங்களுமே அந்த பையனையும் கூட்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. அவன் யாரு என்னன்னே தெரியல, நான் ஒன்ன விடுறதே பெருசு, அதனால அவன் கதையை முடிச்சுட்டு வான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களுமே தயங்குறாங்க. சரி கதையை முடிக்கலான்ற மாதிரி கத்தியை ஓங்குறாங்க. ஆனா இவங்களுக்கு இந்த பையனை பார்க்கும்போது வேற ஒரு சின்ன பையனோட ஞாபகம் வருது. அந்த சின்ன பையன் யாரு என்னன்றதோ நமக்கு தெரியல. இவங்களுமே நிறுத்திடுறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் இவனையும் கூட்டு வரேன்ற மாதிரி வேகமா அந்த கதை வழியா கூட்டு வராங்க. இதை பார்க்குற கிருஷ்ணாக்கு பயங்கரமா இந்த இடத்துல கோவம் வருது. ஆக்சுவலா ஒரு கதவை தாண்டி தானே இவங்க உள்ள வர முடியும், அதுக்கு டிராவல் பண்றாங்க. இப்பதான் பாரிக்கு அவன் லிபரேட்டர் இல்ல, ரெசிடென்ஸை சேர்ந்த பையன்றது தெரிய வருது. இப்ப கதவு கிட்ட இவங்க வந்துடுறாங்க. அவர் இருக்கார்ல, உங்ககிட்ட இருக்க ஆயுதத்தெல்லாம் தா, உங்ககிட்ட இருக்க எல்லா பொருளையும் தான்ற மாதிரி இவங்க டைரி உட்பட எல்லாத்தையும் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தண்ணியெல்லாம் வர வச்சு அவங்களை குளிக்க வைக்கிறாரு. இந்த ட்ரெஸ்ன்ற மாதிரி இவங்களுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸை தராரு. இவங்களுமே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு உள்ள வந்துடுறாங்க. இவர் மட்டும் எப்படி இப்படி சொகுசா இருக்காருன்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை மட்டும் தான் வீட்டுக்குள்ள விட்டுருப்பாரு, அந்த பையனை வீட்டுக்குள்ள விடாம இருக்காரு. அந்த பையன் பாவம், அவனையும் விடுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது என் வீடு, யாரெல்லாம் வரணும் நான் தான் முடிவு பண்ணோம், அவனெல்லாம் சேர்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இவங்களுக்காக சாப்பாடு டின்ன தராரு. இவங்க செம்ம பசியில இருக்காங்கல்ல, வேக வேகமா சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஜெரின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னல, அவனும் இந்த மாதிரி தான் சாப்பிடுவான்ற மாதிரி சொல்றாரு. எல்லார்கிட்டயும் ஏறக்குறைய ஒரே பிட்டை தான் போட்டுட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் ஜெரி இருக்கிற மாதிரி நம்ப வச்சு இவங்க கதையை முடிச்சிருவாரு. இவங்க கிட்ட டைரி இருக்குல்ல, அந்த டைரியை படிக்கிறாரு. அந்த டைரியை படிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பாரி இருக்காங்கல்ல, அவங்களோட சொந்த பையனையே கொலை பண்ணிருக்காங்க. எது உன்னோட பையனையே கொலை பண்ணிருக்கியா, எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதை படிக்கிறத நிறுத்துங்கன்ற மாதிரி கோபமா சொல்றாங்க. இது என்னோட வீடு, என்ன பண்ணோன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், என்கிட்ட அதிகாரம் பண்ற வேலைலாம் வச்சுக்காதன்ற மாதிரி கொஞ்சம் கோபமா சொல்றாரு. இவர் அந்த பையனுக்கு ட்ரெஸ்ஸை கூட தந்திருக்க மாட்டாரு. அவன் குளிருக்கு பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ரெசிடென்ஸ்ல இருந்து ஒரு பையன் இங்க வந்திருக்கானா, அவன் கல்கியா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்மளை காப்பாத்த போறவனே அவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதனால இவங்க அவர் தூங்குனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, சைலண்டா இந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நீ என்ன ரெசிடென்ஸ்க்கு கூட்டு போறியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கூட்டு போறன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே அந்த பையனுக்கு ட்ரெஸ் எல்லாம் தராங்க. திரும்பி சாப்பாடு டைம் வரும்போது கிருஷ்ணா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு சாப்பாடு டின்னெல்லாம் தந்துடுறாரு. இவங்க பாதி சாப்பாடை சாப்பிடுறாங்க, மீதி சாப்பாடை கீழே இருக்க ஒரு துணியில வச்சிடுறாங்க. அந்த பையனுக்கு கொண்டு போய் தரலான்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன அவனுக்கு தரதுக்காக எடுத்து வச்சிட்டு இருக்கியா, ஒழுங்கா அதை எடுத்து சாப்பிடுன்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம எல்லாத்தையும் இவங்க சாப்பிடுறாங்க. இப்ப ஃப்ரீ டைம் அந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக போயிடுறாங்க. அந்த பையன் என்ன சொல்றானா, இவ்வளவு நாள்லாம் நான் சாப்பிடாம இருந்ததே கிடையாது, பசியில உயிர்லாம் போயிடும் போல இருக்கு, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு அம்மா இருந்திருப்பாங்க. அந்த அம்மாவை இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்களோட தம்பி எப்ப பாரு சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால பையனோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பொண்ணு தடுக்கூடாதுல்ல, அதனால பொண்ணு ஒரு இடத்துல கட்டி போட்டு பையனை கண்ணை வச்சு ஷூட் பண்ணி சாவடிக்கிறாங்க. இவங்க கண் முன்னாடியே நடந்ததுனால இவங்க பயங்கரமா டிப்ரெஷன் ஆயிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த பையனை பார்க்கும்போது தம்பி ஞாபகம் தான் இவங்களுக்கு வருது போல. எப்படியாவது இவனை காப்பாற்றணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவனை காப்பாத்துறது மூலியமா இவங்க ரெசிடென்ஸ்க்கு போலாம்ல, அதுக்காகவும் இவனை காப்பாற்றணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த கிருஷ்ணாக்கு மட்டும் எப்படி சாப்பாடு கிடைக்குதுன்ற மாதிரி இவங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்றாங்க. அப்போ ஒரு கல்லை இவங்களால பேத்தி எடுக்க முடியுது.
கார்னர் ஸ்கெட்ச் இருக்காருல அந்த கல்லுல சில விஷயங்களை எழுதி வச்சிருப்பாரு. இவங்களுமே அதை படிக்கிறாங்க. கண்டிப்பா இங்க இருக்கவன் ஆபத்தானவன், இங்க ஒரு வால்ட் இருக்கு, அந்த வால்ட்டுக்குள்ளதான் சாப்பாடை வச்சிருக்கான் போல, அதுக்கான கீ எப்பவுமே அவங்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி எழுதியிருக்காரு. அதே மாதிரி கண்ணாடி இல்ல, கண்ணாடிக்கு அந்த சைட்ல இருந்து அவன் என்ன கவனிச்சுக்கிட்டே இருக்கான்ற மாதிரி எழுதியிருக்காரு. உண்மையிலேயே கவனிச்சிட்டு இருக்கானான்ற மாதிரி இவங்களுமே பாக்குறாங்க. அப்பதான் கண்ணாடிக்கு அந்த சைடு ஏதோ இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. சரி ஓபன் பண்ணலாமான்ற மாதிரி பொறுமையா ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கிறது தெரிய வருது. அந்த வழியா நடந்து போனா அவன் படுத்துட்டு இருக்க இடம் வந்துருது. என்ன படுத்துட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாம நைஸா சாவியை எடுத்துடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பொறுமையா இடுப்புல கைய வச்சு தேடி பாக்குறாங்க. சாவி இல்லைன்னு தெரிய வருது. சரி மத்த இடத்துல தேடி பார்க்கலான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. இவங்க சாவி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. இவனே ஆபத்தானவன்ற மாதிரி அவர் எழுதியிருக்காருல, இங்க இருந்து தப்பிச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கதவு கிட்ட இருக்க ஒரு சின்ன டோரை ஓபன் பண்ணி இவங்க டைரி எல்லாம் அவங்க கிட்ட தந்துடுறாங்க. இரு நானும் வந்துடுறேன்னு சொல்றாங்க. எனக்கு பசிக்குது, சாப்பாட கொண்டு வாங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். சரி இங்கதானே சாவி இருக்கு, நம்ம வால்ட்டை ஓபன் பண்ணிடலான்ற மாதிரி இவங்களுமே வால்ட்டை ஓபன் பண்ணி உள்ள போயிடுறாங்க. அந்த இடத்துல நிறைய டின் இருக்கு. சில டின்னை எடுத்துக்கலான்னு பார்த்தா அந்த டின்னுக்குள்ள எல்லாம் ஃபுட்டே இல்ல. என்ன இவ்வளவு டின் இருக்கு ஆனா ஃபுட் இல்லன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏதாவது டின்னுல ஃபுட் இருந்துராதான்ற மாதிரி ஒவ்வொரு டின்னாயும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி அலைஞ்சிட்டு இருக்கவங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்கெட்ச சாவடிச்சான் பாத்தீங்களா, பாதி பாடி தொங்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம சாப்பிட்டது மனுஷ கரியான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு கொமட்டுற மாதிரி இருக்கு. லைட்டா வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. சரி இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி வால்ட்டை விட்டு வெளியே வரதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவன் முழிச்சு அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். இப்ப அங்க இருக்க ஒரு பொருளை தூக்கி இவங்க மேல ஏறிறான். இவங்க கையில பலமா அது பட்டிருக்கும். இவங்களுமே வலியால இந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வேகமா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல வால்ட்ட சாத்திடுறாங்க. ஒழுங்கு ரீதியா கதவை திறன்ற மாதிரி சொல்றான். ஆனா இவங்க திறக்க கூடாதுன்ற மாதிரி கதவை லாக் பண்ணியே வச்சிடுறாங்க. இப்ப அவன் இருக்கான்ல, நீ மட்டும் கதவை திறக்கலன்னு வச்சுக்கோயேன், வெளியே இருக்க அவனை நான் டார்ச்சர் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அதுக்கேத்த மாதிரி ஒரு டூலை எடுத்துக்கிறாரு. அதாவது ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா உள்ள இருந்து ஆணி வேகமா வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மிஷினை எடுத்துக்கிறாரு. அந்த சின்ன ஓட்ட வழியா அந்த மிஷினை வச்சு அவனை ஷூட் பண்றாரு. அவன் மேல நிறைய ஆணிலாம் இறங்குது. வலிக்குது வலிக்குதுன்ற மாதிரிலாம் அந்த பையன் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான். இதை பாக்குற இவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. கதவை திறந்துடலான்ற மாதிரி திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கதவை திறக்க முடியல. சாவி போட்டு தான் திறக்க முடியும் போல. கதவை திறக்க இவ்வளவு நேரமா, சீக்கிரமா சாவியை போட்டு தரன்ற மாதிரி அவன் வேற சொல்லிட்டு இருக்கான். இவங்க சாவி எங்கன்னு பார்த்தா சாவி இவங்க கிட்ட இருந்து மிஸ் ஆயிருக்கு. எங்க போச்சு சாவின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. இந்த ரூம்லயே காவா மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த காவோட விளிம்புல தான் சாவி இருக்கு. விழுறதுக்கு முன்னாடி எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி கரெக்டா இவங்களுமே எடுத்துடுறாங்க. இவங்க கதவை திறந்து போலான்னு யோசிக்கிறாங்க. கதவை திறந்தா கண்டிப்பா நம்மள சாவடிச்சிருவான், நம்மளையும் கரியா மாத்திடுவான்றது இவங்களுக்கு தெரியுது. வேற ஏதாவது வழியை கண்டுபிடிச்சு வெளியே போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு வெண்ட் போறது இவங்களுக்கு தெரியுது. பேசாம இந்த வெண்ட் வழியா போயிடலாமான்னு யோசிக்கிறாங்க. இப்ப அந்த வெண்ட்டை ஓபன் பண்ணி இவங்களும் மேல் வழியா வந்துட்டு இருக்காங்க. இப்ப பொறுமையா நகர்ந்து நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த வெளியே இருக்கிற இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது போல. அவன் இருக்கான் பாத்தீங்களா, வேற ஒரு வெண்ட் வழியா இந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்களுமே அவனை பார்த்து ஷாக்க வராங்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துல சண்டை போட்டு பொத்துன்னு ஒரு இடத்துல போய் விழுறாங்க. இவங்க ஒரு இடத்துல போய் விழுறாங்க, அவன் ஒரு இடத்துல போய் விழுறான். இவங்க விழுந்த இடத்துல சுத்தி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவன் சாவடிச்ச எலும்பு கூடி எல்லாமே இங்கதான் இருக்கு. அதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப தலைலாம் சுத்துற மாதிரி இருக்கு. இப்ப இவங்களோட சின்ன வயசுல நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அம்மாக்கு தெரியல. அதனால தான் சாவடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சாவடிச்சிருப்பாங்க. நீ மட்டும் எப்படியாவது பொழைச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு தான் அம்மா போயிருப்பாங்க. அதெல்லாம் பிரசன்ட்ல யோசிச்சு பார்த்து இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிருஷ்ணாவும் விழுந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, வெளியே இருக்க ரூம் கிட்ட தான் விழுந்திருக்கான். இப்ப திரும்பி வெண்ட் வழியாவும் அவனால வர முடியாது. அந்த கிருஷ்ணா திரும்ப டைரி எடுத்து படிக்கும் போது தான் ஒரு விஷயம் புரியுது. இவங்க அந்த அம்மா கிடையாது, அக்கான்றது புரியுது. ஓஹோ, உன்னோட தம்பியை உன்னோட அம்மா கண் முன்னாடியே சாவடிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கிறான். ஓட்ட வழியா பாருன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே கண்ணை வச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த பையனை இவன் லாக் பண்ணி வச்சிருக்கான்னு தெரிய வருது. ஒழுங்கு ரீதியா வெளியே வந்துரு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இந்த பையனோட கதையை முடிச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். அந்த பையன் வாயிலேயே கண்ணெல்லாம் வச்சிட்டு இருக்கான். இதை பாக்குற இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியே போனாலும் சாவடிச்சிருவான், என்னதான் பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க இருக்கிற இடத்துல ஒரு செவர் இருக்குல்ல, அதை உடைக்கலான்ற மாதிரி அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் அவனுக்குமே கேக்குது. செவரை உடைக்கிறியா, அப்படி உடைக்கிறேன்னா நிறுத்து, வேணாம், நான் இந்த பையனை இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் பயந்த மாதிரி சொல்றான். ஏன்னா இப்படி செவரை உடைச்சா லிபரேட்டர்ஸ்க்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கு.
வேணான்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே உடைக்கிறத நிறுத்திடுறாங்க. ஆனா திடீர்னு ஒரு அலாரம் அடிக்குது. அதாவது லிபரேட்டர்ஸ் வரதுக்கான அலாரம் அடிக்குது. அவனுங்க கொஞ்ச நேரத்துல வந்துட போறாங்கன்னு இவருக்கும் பயம் வருது. இந்த கிருஷ்ணா எப்பவுமே வாக்கி டாக்கிய போடுறதுக்கு மட்டும் மேல வருவாரு பாத்தீங்களா? இப்ப திரும்பி இவர் மேல வந்துடுறாரு. மேல வந்தவர் பக்கத்துல இருக்க வேற ஒரு ரூம் கிட்ட வந்துடுறாரு. அங்கேயுமே கீழே இறங்குறதுக்காக ஒரு வழியை வச்சிருக்காரு. அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்காரு. பார்த்தா இவங்க ஒரு ரூம்ல ஒளிஞ்சிருக்காங்கல்ல, அந்த ரூமோட வேற ஒரு வழியா தான் உள்ள நுழையிறாரு. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாம கேஷுவலா நின்னுட்டு இருக்காங்க. இவர் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் பயம் வருது. இவன் எப்படி இங்க வந்தான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே லிபரேட்டர்ஸை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவன் அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது லிபரேட்டர்ஸை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவனை போட்டு அடிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. லிபரேட்டர்ஸ் இவங்க 3 பேரையும் லாக் பண்ணி தனித்தனியா உட்கார வச்சிருக்காங்க. பாரியும் ஒரு லிபரேட்டர் தானே, அந்த விஷயத்தை இவங்க கிட்ட வெளிப்படுத்துறாங்க. ஆனா இவன் லிபரேட்டர் கிடையாது. சொல்ல போனா இவன் லிபரேட்டரை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சிட்டு இருக்கான். ஏற்கனவே நிறைய பேரை சாவடிச்சிருக்கான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. லிபரேட்டர்னு தெரிஞ்சோன்னா அவங்க இருக்காங்கல்ல, இந்த தண்ணியை குடின்ற மாதிரி இவங்களுக்கு தண்ணியெல்லாம் தராங்க. இவங்க குடிச்சுக்கிட்டே மீதி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பையன் ரெசிடென்ஸை சேர்ந்தவன். இவன் ரெசிடென்ஸுக்கான வழியை சொல்றதா சொல்லியிருக்கான். இவன் மூலியமா அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கவர் லைட்டா ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றேன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இந்த நபர் இருக்காருல, இவருக்கு மேல இருக்கவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. மேல இருக்கவர் யோசிக்காத, முதல்ல அந்த பையன் கதையை முடின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு அந்த பையனோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. அந்த பையன் மூலியமா ரெசிடென்ஸ்க்கு போற வாய்ப்பே இருக்கு. எதுக்காக அந்த பையனை சாவடிச்சாங்க அப்படின்ற மாதிரி பாரிக்கு ஒரு கேள்வி வருது. என்ன பாரி ரொம்ப யோசிக்கிற, எதுக்காக சாவடிச்சோம் தானே யோசிக்கிற? சீக்கிரமா ரெசிடென்ஸ்க்கு கூட்டு போறோம் இங்க இருக்கவங்க கிட்ட சொன்னாதான் எங்களுக்கெல்லாம் மரியாதை. ரெசிடென்ஸ்க்கு மட்டும் போயிட்டா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நாங்க கடைசி வரைக்கும் யாரையும் ரெசிடென்ஸ்க்கு போக விட மாட்டோம். இங்க நாங்க ராஜா மாதிரி இருந்துட்டு இருப்போம். அதுதான் எங்களோட பிளான்ன்ற மாதிரி சொல்றாரு. புலிக்கு வாளா இருக்கிறதுக்கு எலிக்கு தலையா இருக்கலாம்ல, அந்த மாதிரி இங்க சில லீடர்ஸ் ஃபார்ம் ஆயிடுவாங்க. நம்ம இங்கே லீடர்ஸ் மாதிரி இருக்கலாம்னு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, இவங்க நம்மள கூட்டு போக மாட்டாங்களான்ற மாதிரி பாரி இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல வந்ததுல 8 மாதிரி ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்களா, அவன் இவங்களை ஒரு ரூம்க்கு இழுத்துட்டு போறான். இவங்க கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவங்களுமே விடுன்ற மாதிரி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ஆயுதம் மாட்டுது. அந்த ஆயுதத்தை வச்சு அடிச்சு இவன் கதையை முடிச்சிடுறாங்க. திரும்ப இவனை குத்தி இவனை கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடுறாங்க. சரி வெளியே பொறுமையா போலான்ற மாதிரி பொறுமையா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது வெளியே இருக்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இவங்களை யாரா கொலை பண்ணான்னு பார்த்தா அந்த வெளியே இருக்க அந்த கிருஷ்ணா தான் கொலை பண்ணியிருக்காரு. கிருஷ்ணா கையில ஒரு கண்ணை வேற வச்சிருக்காரு. இவங்களுமே சட்டுன்னு அவரை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா கிருஷ்ணா இவங்களை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாரு. அங்க ஒரு சேர் இருக்குல்ல, அந்த சேர்ல கஷ்டப்பட்டு உட்கார்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணாவும் சாக போறாரு. இந்த லிபரேட்டர்ஸோட புத்தியை பத்தி உனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு எப்பயோ தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ பேசாம இங்கேயே வாழ ஆரம்பிச்சிரு. இங்க நிறைய பேரோட பாடி இருக்குல்ல, இதை வச்சு நீ குறைஞ்சது 2 மாசத்துக்கு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நான் பண்ண மாதிரியே நீயும் பண்ணி உயிர் வாழ்ந்துக்கோ. இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். இது தப்பு சரின்னா யோசிக்காத, இந்த விஷயத்த பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவரோட உயிரும் போயிருது. இவங்களுமே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்காங்க. பேசாம இங்கேயே இருந்துடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த பையன் கிட்ட முன்கூட்டியே இவங்க டைரி தந்தது ஞாபகம் வருது. அந்த டைரியை பிரிக்கிறாங்க. அந்த டைரியில பார்த்தா அவன் சில விஷயங்களை எழுதி வச்சிருக்கான். அதாவது எந்த வழியா போனா ரெசிடென்ஸ்குள்ள ஈஸியா போலான்ற மாதிரி தான் டிராயிங் மூலியமா அவன் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கான். இதை யூஸ் பண்ணி நம்ம போனா என்னன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. கல்கின்னு ஒருத்தன் வருவான், அவன் கூட்டு போவான்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சு காத்துட்டு இருக்க முடியாது. நம்ம எல்லாருமே கல்கி மாதிரி தான். நம்ம எல்லாருமே அந்த இடத்த தேடி போனோம். அப்பதான் நமக்கு விடிவு காலம் கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்களோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. இவங்க அந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. இந்த சின்ன பையன் பைப்பு வழியா போனா போயிடலான்ற மாதிரி தான் எழுதி வச்சிருப்பான். அந்த பைப் வழியா கேமரா போகுது. இப்ப பைப்புக்கு அந்த சைடு ஒரு இடத்த காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடம் செம்ம ரிச்சா இருக்கு. இதுதான் ரெசிடென்ஸா இருக்கும். இங்க இருக்கவங்க மட்டும் ரொம்ப வசதியோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.